You winning, son? ஸோ வணக்கம் நண்பர்களே. இந்தியா win the Champions Trophy after 12 years. India lifts the Champions Trophy after 12 years. Super. I am happy, you happy, all India are happy. Kiwis பேட்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவன் பேர் என்ன, ரச்சின் ரவீந்திரா. எத்தனை நேரத்தில் அரட்டையை கொடுத்துட்டான் நண்பர்களே. டிராவிஸ் கடை அடிச்சுட்டு ரன் கொண்டு போனாலும் அதே மாதிரி பவர் பிளேயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் அந்த ஹர்திக் பாண்டியா ஓவர் இருக்கே, பொழந்து எடுத்துட்டான். எங்கேருந்து வந்தான்னு தெரியல குல்தீப் யாதவ். டோர்னமெண்ட் ஃபுல்லாக முக்கிய போல் பண்ணிட்டு இருந்தா டப்புன்னு ஃபைனல்ஸ் வந்தானே எப்படி எடுத்தானு தெரியல, ரச்சிந்திரன் விக்கெட் எடுத்துட்டான். அடுத்து நான் நினச்சேன் வில்லியம்சன் பாய போட்டு க்ரௌண்டில் படுத்துருவான் அப்படின்னு. நல்ல வேலை வில்லியம்சன் அதுக்குள்ளேயே தூக்கிட்டாங்க. மிச்சல் டேரன் மிச்சரா அவன் தான் வந்து பாய போட்டு படுத்துட்டான். நல்ல வேலை அவனு அடிக்க உள்ள கடைசியில் அவுட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை வில்லியம்சன் நின்றுருந்தான்னா அவ்வளோதான், நம்ம சோலிங் நேரம் முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வில்லியம்சன் அடுத்து யாருன்னா டாம் லேத்தம். அதாவது இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணாங்கல்ல டெஸ்ட்டில், அந்த டீமோட கேப்டன் டாம் லேத்தம். இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்லாம் அவனை வந்து அடிச்சிடுவான்னு நினச்சேன். நல்ல வேலைக்கு அவனையும் தூக்கிட்டாங்க. அண்ட் தென் அடுத்து இறங்கினது கிளென் ஃபிலிப்ஸ். அதாவது கிரவுண்டில் எந்த சைடு போனால் கிரவுண்டில் வந்து எல்லாம் நடக்க தான் செய்வாங்க. கிரவுண்ட்லேயே ஸ்விம்மிங் பண்ணுவான், கிரவுண்ட்லேயே பறப்பான், கிரவுண்ட்லேயே ஸ்விம்மிங் அடிப்பான், எல்லாமே பண்ணுவான். ஸோ இந்த செமிஃபைனல்ஸ் வேறு கிளென் ஃபிலிப்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஒரு குயிக் 48 ரன்ஸ் அடிச்சிருந்தான். நல்ல வேலை இங்கே வந்து அடிச்சிடான்னு நினச்சேன். அவனை ஸ்பின் ட்ரியோ வச்சுட்டு தூக்கிட்டாங்க அவனையும். குரூப் மேட்சஸில் பிரேஸ்வெல் தான் முக்கியமாக பர்ஃபார்ம் பண்ணான். இந்தியா கூட வந்து அவனை அடிக்கவும் செஞ்சாங்க பவுலிங்கில், பேட்டிங்கும் அவனுக்கு ஒழுங்காக வரல. ஆனால் பிரேஸ்வெல் நேற்று என்ன ஆச்சுன்னு தெரியல, கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்தோடனே டமால்டுமின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கடகடன்னு அடிச்சதுக்கப்புறம் சாண்ட்னர் எடுத்து வந்தான். நினச்சேன் கேப்டனு சாண்ட்னரே வந்து 2 கொடுக்க போகிறான். ஏன்னா ஆல்ரெடி குரூப் மேட்சஸ்லேயே தெரியும் சாண்ட்னர் வந்து கடைசியாக 2 காட்டினான். அருண் சக்கரவர்த்தி 2 6 அடித்தான். அதே மாதிரி சாண்ட்னர் வந்து அடிச்சிடுவான்னு நினச்சேன். சாண்ட்னரே முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபிட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் ஆடப்படன்னு சொல்லிட்டு டாம் என்ட்ரி அழுதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ தட்ஸ் வெரி சேட். டாம் என்ட்ரி இருந்தாலும் இந்நேரம் பேஸ் வந்தால் எங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும் என்னோட பவுலிங்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஊர் கீக்கெலாம் போகணும் அவசியமே இல்லை, இங்கே டாம் என்ட்ரி வச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க. டாம் என்ட்ரி ஆடாது அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக இருந்துச்சு, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு மேட்ச்சில். ஸோ நெக்ஸ்ட் இறங்கின டீம் இந்தியா 252 டார்கெட்டரோட இருந்துச்சு. அண்ட் தென் ரோஹித் சர்மா எடுத்தோடனே அவனோட ட்ரேட்மார்க் ஷாட்டுக்கு ஒரு பால் போட்டாங்க. அங்கே ஆரம்பித்தது தான். அடுத்து பவர் பிளேல அட்டின்னு அடிச்சிட்டான். 23 வேர்ல்ட் கப்பில் அதே மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருந்தான். போட்டு வர்ற எல்லா பாலையும் அடிச்சு 2 எடுத்துகிட்டு இருந்தான். திடீர்னு மேக்ஸ் வால்ட்டை விக்கெட் விட்டான். பட் இங்கே மேட்ச்சில் என்ன பண்ணான்னா, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பவர் பிளே முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் பொறுமையாக ஆடுவோம், பொறுமையாக ஆடி இஸ் கெட்டிங் மோர் 20 to 25 ரன்ஸ் அதிகமாக அடித்தான். இல்லாட்டி ஒரு 40ஸ்லேயோ 50ஸ்லேயோ வந்து அவுட் ஆகிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. 76 வரையும் போனான். இது வந்து விட்டான். சரி சார் ரோஹித் சர்மா அடிக்கிறாப்புல, நம்ம பொறுமையாக ஆடுவோன்னு வந்து பால் ரன்னுக்கு, அதாவது 6-4 போல சாண்ட்னர் கடைசியாக ஒரு 6 அடிச்சா. அது முன்னாடி வரையும் தொட்டே ஆடிட்டு இருந்தான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கில்லை போட்டு எல்லாம் ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்ஸ்டாவில் அவனுக்கு மீன் போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு கில் அவுட் ஆனவனே அடுத்து இறங்கினது விராட் கோலி. பிரேஸ்வெல் டேவாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா பேட்டிங்லேயே வந்து ரன் அடித்தான். வந்தோடனே விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டான். ஃபஸ்ட்டு பால் வந்தோடனே விக்கெட். எனக்கு போச்சுன்னு நினச்சேன். சரி கோலி அவுட்டு, யார் அடுத்து அடிக்க போகிறா, ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். யார் அடிக்க போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்ரேயஸ் ஐயர், அதாவது இந்த டோர்னமெண்ட்டோட இந்தியாவோட லீடிங் ரன் ஸ்கோரர், முக்கியமான பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தான். அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பொறுமையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சர்மா வந்து அதனால சாண்ட்னருக்கு ஒரு பக்கம் வந்து ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா பால் போகிறான்னு அவங்க நிறையா கூட ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தாங்க. அது கூடவே போட்டுக்கிட்டு இருந்தால் ரச்சின் ரவீந்திரா அவனுக்கும் ஸ்லோவானா ஆகாதுன்னு சொல்லி இறங்கி அடிக்க போய் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டான். ஸோ ஆஃப்டர் ரோஹித் சர்மா அவுட் ஆகும் தானே அடுத்து வந்து இறங்கினது வந்து அக்ஷர் பட்டேல் ஸ்ரேயஸ் ஐயர் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாங்க. தொட்டு ஆடிட்டு இருந்தாங்க. தேவைப்படுற இடத்துல 4-6 அடிச்சுட்டு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சாண்ட்னர் வந்து தூக்கிட்டான். ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்தனால ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அவுட்டு. அந்த அடுத்து இறங்கினது வந்து நம்ம கேஎல் ராகுல், கிளாசிக் ராகுல். கேஎல் ராகுல்னு ஒரு பிளேயர் கிடைக்கும், இந்தியா கொடுத்து வச்சுக்கோங்களே. எந்த இடத்துல வேணால் ஆடுவான், எங்கே வேணால் ஓப்பனிங் ஸ்லாட்டில் இருந்து அவனை 8ஆம் நம்பர் ஆக்கி விட்டால் கூட எங்கே வேணால் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கேஎல் ராகுல். ஸோ அவன் வந்தான் வழக்கம் போல் ரன்னை பாலே வந்து மெயின்டைன் பண்ணிட்டான் ஃபுல்லாகவே. ஸோ அக்ஷர் பட்டேலே அடுத்து அவுட் ஆகிட்டான்.
அடுத்து இறங்குனது ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா என்னாச்சு, நியூசிலாந்துக்கு வந்து ஆல்ரெடி பேஸ் போலிங் இல்லாத பிரச்சனை. ஸோ ரச்சீந்திரா வழி இல்லாமல் ஓவர் கொடுத்தாங்க. ஹர்திக் பாண்டியா 6 ரச்சீந்திரா மேலே தூக்கி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டான். ஸோ ஹர்திக் பாண்டியா வந்தான் 6 அடித்தான். அவனுக்கு 2 ஷார்ட் பால் போட்டு டென்ட் ஆக்கி அவனே அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து இறங்கினது ஜடேஜா வந்தான். 2 ரன்ஸ் கிட்ட தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி அடிச்சிட்டாங்க. மேட்ச் வின் முடிஞ்சு. 9 monthsல 2 ICC கப்பு. அவ்வளோதான். ஸோ இன்னும் அடுத்த ஒரு 12 நாளில் வந்து வேறு டீமுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ப்ளூ எல்லோ ரெட்டுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சுக்குவோம். 9 monthsல அதாவது 2023 ஓடி வந்து தோக்கும் போது எவ்வளோ 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 கவலையாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மொத்தமாக இந்தியா டீமில் ப்ராப்ளமே இருக்க மாதிரி தெரில. அவ்வளோ தூரம் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் ஃபைனல்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பெயின் இருந்தனால தான் அடுத்து 9 monthsக்குள்ளே ரெண்டு ICC ட்ராஃபிஸ் அடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். அதாவது ஆஸ்திரேலியா வந்து 10 ICC ட்ராஃபிஸில் இருக்காங்க. இங்கே வந்து 7 ஆயிடுச்சு இப்போ கவுண்ட்டு. இப்படியே இதே ஃப்ளோவில் இந்தியா போயிட்டு இருந்துச்சுன்னா வி பீட் தம் இன் நோ டைம். ஈஸியாக அடிச்சிடலாம். இன்னும் 3 ICC ட்ராஃபி தான். இது வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சில எமோஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஜெயிச்சோடனே ஒவ்வொருத்தர் எமோஷன் தனித்தனியாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து வருண் சக்கரவர்த்தி சொல்லலாம். பாலை கையிலே வச்சுட்டு டகவுட்டில் இருந்துகிட்டு இருந்தான். ஜெயிச்சோடனே பாலை தூக்கி மாட்டான்னு போட்டான். பின்னாடி இருக்க பதவிட்டு இருக்கான். ரோஹித் சர்மா விராட் கோலி 2 பேர் வந்து தாண்டியா ஆட்டம்னு சொல்லிட்டு ஸ்டெம்ப் வச்சுட்டு ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அடுத்து ஹர்திக் பாண்டியா, அதாவது மொத்த டீம் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளாட்டி ஹர்திக் பாண்டியா தூக்கிட்டு போயிட்டான். அவனோட இந்த போஸ்ட் கொடுக்கறது தூக்கிட்டு போயிட்டான் கப்பை. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ரோஹித் சர்மா கத்தி மறுபடியும் கப்பை மறுபடியும் கொண்டு வந்துட்டு கோச்சு அந்த டீம் பேக்கில் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு சூப்பர் விஷயம் என்னன்னா வந்து நல்ல வேலை 3 பேருமே வந்து ரிட்டையர்டுன்னு சொல்லிட்டு ப்ரீ மேட்ச் முன்னாடிலாம் நிறைய ப்ரோமோஸ் கிளம்பிட்டு இருந்துச்சு. அதனால யாருமே வந்து ரிட்டையரை பற்றியும் பேசல. 2027 வேர்ல்ட் கப்புக்கு எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நினைக்கிறேன். ஸோ அதையும் ஒரே தான் சேர்த்து அடிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட் த சர்க்கிள் மாதிரி முடிஞ்சிடும். ஆல்ரெடி ரோஹித் சர்மாவுக்கு கம்ப்ளீட் த சர்க்கிள் தான். அதாவது 2013 வந்து ஓப்பனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 2013 வந்து ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அங்கே ஆரம்பித்தது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆரம்பித்தது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மறுபடியும் கப்போட முடியுது. போஸ்ட் மேட்ச் ஸ்பீச் அப்போ கில்லை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கோலி பக்கத்தில் இருந்துட்டு அவர் வந்து சொன்னார், கில்லு KL ராகுல் ஹர்திக் பாண்டியா 3 பேரையும் சொல்லிட்டு வேர் அண்ட் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொன்னான். இந்தியா இருக்க ஃபார்ம் வந்து பீக் ஃபார்மில் இருக்காங்க. வித்தவுட் பும்ரான் ரிஷப் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ஏர் பீட்டிங் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. ஸோ நான் நினச்சேன்னா வந்து 2016 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து கோலி வந்து கங்கம் ஸ்டேடியில் முடிப்பான். ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணான்னு நினச்சேன். ஆனால் பண்ணது வந்து ஜடேஜா, அசித் ராணா, அசித் இவங்களாம் வந்து கங்கம் ஸ்டேட் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபேரி டெய்ல் எண்டிங் ஃபார் இந்தியா. ஸோ அடுத்து வேறு ரேண்டமான கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.